சோலைமலை இளவரசி தான் சொன்ன மாதிரியே செஞ்சாலா? மாரணேந்தல் மகாராஜாவ சோலைமலை கோட்டைக்குள்ளேயே வச்சு காப்பாத்தினாலா? அதுக்கு மாரணேந்தல் மகாராஜா ஒத்துக்கிட்டாரா? தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 10. ஆண்டவன் சித்தம். கொஞ்சம் கொஞ்சமா மாணிக்கவல்லியிடம் இருந்து முன் அத்தியாயத்துல கூறின விவரங்களை எல்லாம் மகாராஜா உலகநாத தேவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் சிந்தனையில ஆழ்ந்து சும்மா இருந்த பிறகு இளவரசியை ஏறிட்டு பார்த்து, உன் தந்தை என்னை பற்றி என்ன எண்ணியிருக்கிறார், என் பேரில் எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் என்னை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயா அப்படின்னு கேட்டாரு. முக்கியமாக அதனாலேதான் உங்களை இங்கேயே இருக்க சொல்லுகிறேன். இந்த கோட்டையில் இருந்தால்தான் நீங்கள் உயிர் தப்பி பிழைக்கலாம் அப்படின்னு சொன்னா இளவரசி மாணிக்கவல்லி. எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று ஆசைப்படுகிறவன் என்பதாக என்னை நீ நினைக்கிறாயா? மறவர் குலத்தில் இதற்கு முன் எத்தனையோ வீராதி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்து குமரிமுனை முதல் இமயமலை வரையில் வீரபாண்டிய மன்னர்கள் அரசு புரிந்து மறவர் குலத்துக்கு என்றும் அழியாத புகழை தந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் போன்ற மாவீரன் என்பதாக என்னை நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆயினும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய அவ்வளவு கேவலமான கோழை அல்ல நான். வீர மறவர் குலத்துக்கும் புராதான மாரணேந்தல் வம்சத்துக்கும் அப்படிப்பட்ட கலங்கத்தை நான் உண்டாக்கக்கூடியவன் அல்ல. உலகநாத தேவர் மேல பேசிக்கொண்டே போவதற்கு முன்னால் சோலைமலை இளவரசி குறுக்கிட்டு, ஐயா, அதோ குன்றின் மேல் தெரியும் சந்திரன் சாட்சியாக சொல்கிறேன். தங்களை உயிருக்கு பயந்தவர் என்றோ வீரமில்லாத கோழை என்றோ நான் ஒரு கணமும் நினைக்கவில்லை. எனக்கு உயிர் பிச்சை அழியுங்கள் என்றுதான் தங்களை வேண்டிக் கொள்கிறேன். தங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தது என்று தெரிந்தால் அதற்கு பிறகு என்னால் ஒரு நிமிஷமும் உயிர் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி இன்றைக்கே நீங்கள் கட்டாயம் போகத்தான் வேண்டும் என்றால் என்னையும் தங்களுடன் அவசியம் அழைத்துக் கொண்டு போக வேண்டும். தங்களுக்காகிறது எனக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொன்னான். அப்போது உலகநாத தேவருக்கு பூமி தன்னுடைய காலின் கீழிருந்து நழுவி சென்று விட்டது போலவும் தான் அந்தரத்தில் மிதப்பது போலவும் தோன்றினது. தன்னுடைய காதில் விழுந்த வார்த்தைகள் தான் உண்மையா கேட்டவைதானா? அவற்றை சொன்னது இதோ தன் எதிரில் இருக்கும் திவ்ய சௌந்தரியவதியின் செவ்விதழ் தானா அப்படிங்கிற சந்தேகத்தால அவருடைய தலை சுழன்றது. கொஞ்சம் பொறுத்து, நீ சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு, என் செவிகள் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை அப்படின்னு சொன்னார் மாரணேந்தல் மன்னர். ஏன் நம்ப முடியவில்லை? நிஜம்தான், நம்ப முடியாதுதான். என் தகப்பனாரை பற்றி நானே அவ்வளவு சொன்ன பிறகு அவருடைய மகளை நம்புங்கள் என்றால் எப்படி நம்ப முடியும்? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகாதுதான். எந்த சமயத்தில் என்ன துரோகம் செய்து விடுவேனோ என்று சந்தேகப்படுவதும் இயல்புதான். அப்படியானால் உங்கள் இடுப்பில் செருகியிருக்கும் கத்தியை எடுத்து என் நெஞ்சில் செலுத்தி ஒரேடியாக என்னை கொன்றுவிட்டு போய்விடுங்கள். அதன் பிறகாவது என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? அதுவே எனக்கு போதும். அடிக்கடி தேம்பிக்கிட்டே மேற்கண்டவாறு பேசி வந்த மாணிக்கவல்லிய இடையில தடுத்து நிறுத்த உலகநாத தேவரால முடியல. அவளாக பேச நிறுத்திவிட்டு கண்ணீரை மறைப்பதற்காக வேறு பக்கம் பார்த்த பிறகுதான் அவரால் பேச முடிஞ்சது. இளவரசி, என்ன வார்த்தை பேசுகிறாய்? உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவே இல்லையே. நீ கூறிய விஷயம் அவ்வளவு அதிசயமாக இருந்தபடியால் என்னுடைய காதை என்னால் நம்ப முடியவில்லை என்றுதானே சொன்னேன். என் கண்ணே, இதோ பார் அப்படின்னு சொன்னவனும் பூஜைக்குரிய புஷ்பத்தை ஒரு பக்தன் பூச்செடியில் இருந்து எவ்வளவு மென்மையாக தொட்டு பறிப்பானோ அவ்வளவு மென்மையாக உலகநாத தேவர் இளவரசின் மூவாயை பற்றி அவள் முகத்தை தம் பக்கம் திருப்பிக்கிட்டார். இன்னொரு தடவை சொல். உன்னை பெற்று வளர்த்து எவ்வளவோ அருமையாக காப்பாற்றி வரும் தகப்பனாரையும் இந்த பெரிய அரண்மனையையும் இதிலுள்ள சகல சம்பத்துக்களையும் சுகபோகங்களையும் விட்டுவிட்டு இன்று காலையிலேதான் முதலாக பார்த்த ஒரு அனாதையோடு புறப்பட்டு வருகிறேன் என்றா சொல்கிறாய் அப்படின்னு கேட்டார். ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ என்னமோ. இன்று காலையிலேதான் உங்களை நான் முதலாக பார்த்திருந்தாலும் எத்தனையோ காலமாக உங்களை பார்த்து பேசி பழகியது போல் இருக்கிறது. உங்களை விட்டு ஒரு நிமிஷமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. உங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் எனக்கும் வேண்டியவர்கள், உங்களுடைய விரோதிகள் எல்லாரும் எனக்கும் விரோதிகள் என்பதாகவும் தோன்றுகிறது. இன்று சாயங்காலத்திலிருந்து என்னுடைய தகப்பனாரின் மேலேயே கோபமாயிருக்கிறது. இளவரசி, வேண்டாம். இந்த மாதிரி தெய்வீகமான அன்பை பெறுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியுடையவன் அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியவன் நான். துன்பமும் துயரமும் அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கும் துரதிருஷ்டசாலி.
கட்ட துணி இல்லாத ஆண்டி பரதேசியை பார்த்து உனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அது தகுதியா இருக்குமா? கடவுளுக்குத்தான் பொறுக்குமா? கடவுளுக்கு பொறுக்காது என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவனுடைய சித்தம் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இருந்திராவிட்டால் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? உங்களுக்கு ஏன் எதிரியின் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது? நான் எதற்காக ராத்திரியெல்லாம் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு அதிகாலை நேரத்தில் தோட்டத்தில் பூப்பறிப்பதற்காக வருகிறேன்? சோலைமலை முருகனுடைய சித்தத்தினாலேயே இந்த விதமெல்லாம் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தாங்கள் ஏன் பேசுகிறீர்கள்? இளவரசி, நீ என்னதான் சொன்னாலும் சரி, எப்படிதான் வாதாடினாலும் சரி, பயங்கரமான அபாயங்கள் நிறைந்த மகா சமுத்திரத்தில் குதிக்கப் போகும் நான் கள்ளங்கபடமற்ற ஒரு பெண்ணையும் என்னோடு இழுத்து கொண்டு குதிக்க மாட்டேன். அத்தகைய கல் நெஞ்சமுடைய கிராதகன் நான் அல்ல. அப்படியானால் நான் சொல்வதை கேளுங்கள். இங்கேயே இன்னும் சில நாள் தங்கியிருங்கள். உங்களுக்கு அபாயம் ஏற்படாது. எனக்கும் கஷ்டமில்லை. அது எப்படி மாணிக்கவல்லி? உன் தகப்பனார் என்னை அவ்வளவு கொடுமையாக தண்டிக்க எண்ணி இருக்கும் போது இந்த கோட்டைக்குள்ளே நான் தங்கியிருப்பது எப்படி பத்திரமாகும்? இங்கே இருப்பதுதான் எனக்கு ரொம்பவும் அபாயம் என்பது உனக்கு தெரியவில்லையா? இதை கேட்ட மாணிக்கவல்லி உலகநாத தேவரை கம்பீரமா ஏறிட்டு பார்த்து சொன்னான். ஐயா, என் தகப்பனார் மிகவும் பொல்லாதவர்தான், மூர்க்க குணம் உள்ளவர்தான். உங்களிடம் அவர் அளவில்லாத கோபம் கொண்டிருப்பது உண்மையே. ஆனாலும் அவருக்கு என்னிடம் மிக்க அன்பு உண்டு. அவருடைய ஏக புதல்வி நான். தாயில்லாத பெண். என்னை அவருடைய கண்ணுக்குள் இருக்கும் மணி என்று கருதி காப்பாற்றி வருகிறார். அவர் கோப வெறியில் இருக்கும்போது அவருடன் பேசுவதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆனால் கொஞ்சம் சாந்தம் அடைந்திருக்கும் சமயம் பார்த்து பேசி அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இத்தனை காலமும் நான் கேட்டதை அவர் இல்லை என்று சொன்னதில்லை. உங்கள் விஷயத்திலும் அவருடைய மனதை மாற்ற என்னால் முடியும். நிச்சயமாக முடியும் என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. அதற்கு நீங்கள் மட்டும் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்லுகிற வரையில் இங்கேயே இருக்க வேண்டும். நீ சொல்லுகிறபடி இங்கேயே இருப்பதற்கு நான் இஷ்டப்பட்டாலும் அது எப்படி சாத்தியம்? இந்த அரண்மனை தோட்டத்தில் நான் ஒருவர் கண்ணில் படாமல் காலங்கழிக்க முடியுமா? தோட்டக்காரர்கள், வேலைக்காரர்கள் வரமாட்டார்களா? வேலைக்கு வேலை நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்க முடியுமா? திடீரென்று அன்றாவது ஒரு நாள் உன் தகப்பனார் இங்கே வந்து என்னை பார்த்து விட்டால், அல்லது நீயும் நானும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து விட்டால் எவ்வளவு விபரீதமாக முடியும்? இளவரசி, கொஞ்சம் யோசித்து பார். உனக்கு கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டு என்னையும் வீணான ஆபத்துக்கு உள்ளாக்காதே அப்படின்னு உலகநாத தேவர் சொல்லிட்டு இருந்தார். இளவரசி குறுக்கிட்டு பேசினான். நான் எல்லாவற்றையும் மிக நன்றாக யோசித்து விட்டுத்தான் சொல்கிறேன். தங்களுடைய பத்திரத்தை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பெரிய அரண்மனைக்கு பின்னால் சின்ன நாச்சியார் அரண்மனை என்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது வெகு காலமாக பூட்டி கிடக்கிறது. எங்கள் வம்சத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் அரசாண்ட மகாராஜா என் பாட்டனாருக்கு பாட்டனார் தம்முடைய சின்ன ராணியின் பேரில் ஏதோ சந்தேகப்பட்டு அந்த அரண்மனையில் அவளை தனியாக பூட்டி வைத்திருந்தாராம். அதற்கு பிறகு அங்கே யாரும் வசித்தது கிடையாதாம். அந்த அரண்மனையின் சாவி என்னிடம் இருக்கிறது. தாங்கள் அங்கே பத்திரமாக இருக்கலாம். அப்பா கோட்டையில் இல்லாத நாட்களில் இருட்டிய பிறகு நாம் சந்திக்கலாம். என்னுடைய செவிலித்தாய் வீரம்மா எனக்காக உயிரியை கொடுக்கக்கூடியவள். உங்களிடம் அவளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. உங்களை பற்றி இந்திரன், சந்திரன் என்றெல்லாம் என்னிடம் புகழ்ந்து பேசியிருக்கிறாள். அவள் மூலமாக தங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன். அந்த ஏற்பாட்டை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள். நான் சொல்லுகிறபடி கொஞ்ச காலம் இங்கே இருப்பதாக மட்டும் தாங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். இப்படி இளவரசி சொல்லிட்டு இருந்த போதே கோட்டை மதிலுக்கு அப்பால் வேட்டை நாய்கள் உருமுகிற சத்தம் கேட்டது. அதை தொடர்ந்து நாய்கள் குறைக்கும் சத்தமும் கேட்டது. இளவரசி சட்டென்று உலகநாத தேவரின் 2 கரங்களையும் கெட்டியாக பற்றி கொண்டார். அவளுடைய உடம்பெல்லாம் அப்போது நடுங்கியது உலகநாத தேவர் உணர்ந்தார். அவளுடைய மார்பு படபடன்னு அடிச்சு கொண்ட சத்தம் கூட தேவரோட காதுல லேசா கேட்டது. அதோ நாய் குறைக்கிறதே, அந்த இடத்திற்கு சமீபமாகத்தானே தாங்கள் கோட்டை மதிலை தாண்டி குதித்தீர்கள் அப்படின்னு மாணிக்கவல்லி நடுக்கத்தோட கேட்டதற்கு உலகநாத தேவர் ஆமாம் அப்படின்னு கம்மிய குரல்ல விடையளித்தார். வேட்ட நாய்கள் மேலும் குறைத்தது. அவற்றை யாரோ அதட்டி உசுப்பிய சத்தமும் அவர்களுக்கு கேட்டது. மாணிக்கவல்லி முன்னை விட கெட்டியாக உலகநாத தேவரோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் ததும்பிய கண்களால அவரை பார்த்து, ஐயா, தங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். தங்களுடைய ஜென்ம விரோதியின் மகளாயிருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை நம்புங்கள். இன்று ராத்திரி நீங்கள் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு கல்லும் கரையும் குரல்ல கேட்டுக்கிட்டான். ஏற்கனவே உள்ளம் கனிந்து ஊனும் உருகி போயிருந்த மாரணேந்தல் மகாராஜா மேற்படி வேண்டுகோளை கேட்டதும், இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இனி என்றைக்கும் உன் விருப்பம்தான், எனக்கு கட்டளை.
நீ என் ஜென்ம விரோதியின் மகள் அல்ல, அன்பினால் என்னை அடிமை கொண்ட அரசி. போகலாம் என்று நீ சொல்லுகிற வரையில் நான் அங்கிருந்து போகவில்லை அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மாணிக்கவல்லியின் உணர்ச்சி மிகுதியால் நினைவை இழந்து மாரணேந்தல் அரசரோட மடியில சாஞ்சா. இப்போ மாரணேந்தல் மகாராஜாவுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? சோலைமலை இளவரசி அவ சொன்ன மாதிரி மகாராஜாவை காப்பாத்தினாலா? தெரிஞ்சுக்கலாம் அத்தியாயம் 11ல. அத்தியாயம் 11ல உங்களை மீட் பண்றேன். இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.